ஸ்கீவர். சிமிலர் டு பின் தான். ஆப்போனண்டோட 2 பீஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஸ்கீவர் கேஸ்ல பெரிய பீஸ் ஃப்ரண்ட்ல இருக்கும். பின்ல என்ன இருக்கும், 2 பீஸ் ஒரே டைரக்ஷன்ல, சின்ன பீஸ் ஃப்ரண்ட்ல, பெரிய பீஸ் பேக்ல இருக்கும். ஆனா ஸ்கீவர்ல பெரிய பீஸ் ஃப்ரண்ட்ல, சின்ன பீஸ் பேக்ல இருக்கும். பட் நாம என்ன பண்ணணும், ஆப்போனண்டோட எந்த 2 பீஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்தாலும் அதே டைரக்ஷன்ல தான் நம்ம அட்டாக் பண்ண போறோம். ஸோ இந்த பொசிஷன்ல ஆப்போனண்டோட கிங் அண்ட் ரூக் ஒரே டயகனல்ல, பிஷப் h5 செக். ஸோ கிங் அட்டாக் பண்றோம், ஆப்போனண்ட் கிங் மூவ் பண்ணி தான் ஆகிறோம், நம்ம பிஷப் கேப்சர்ஸ் ரூக் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்லயும் பாருங்க, ஆப்போனண்டோட கிங் அண்ட் குவீன் ஒரே ஃபைல்ல இருக்கு. அப்ப நம்ம எங்க அட்டாக் பண்ணோம், அதே ஃபைல்ல. ஆன்சர் ரூக் g7 செக். செக் கொடுக்குறோம், ஆப்போனண்ட் கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும், ரூக் கேப்சர்ஸ் குவீன் அடிச்சுக்கலாம். ஓகே, சோ 2 பீஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, நம்ம அதே டைரக்ஷன்ல அட்டாக் பண்றோம். சின்ன பீஸ் ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா அது பென், பெரிய பீஸ் ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா அது ஸ்கீவர். எந்த ஒரு கேஸா இருந்தாலும் ஆப்போனண்ட் என்ன பண்ணி தான் ஆகணும், பெரிய பீஸ் தான் காப்பாத்தி ஆகணும். பெரிய பீஸ் அவங்க காப்பாத்துவாங்க, சின்ன பீஸ் தான் நமக்கு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல கிங் அண்ட் நைட் ஒரே ரேங்க்ல இருக்கு. அப்ப எங்க அட்டாக் பண்ணணும், அதே ரேங்க்ல. சோ ரூக் a8 செக், கிங் தான் மூவ் பண்ணி ஆகணும், ரூக் கேப்சர்ஸ் நைட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல ஆப்போனண்டோட எந்த 2 பீஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, எங்க செக் கொடுக்கலாம், உங்களுக்கு எந்த பீஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் சேம், ஆப்போனண்டோட 2 பீஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, நீங்க எங்க செக் கொடுத்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, இப்போ இந்த 2 பொசிஷனுக்கும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.